அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள். அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்குச் சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் பின்னை ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாயிருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி 33 இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்குச் சொல்லேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகப்படுத்த ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு வேண்டுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வார நிகழ்ச்சிகளை, அதாவது பரிசுத்த வார நிகழ்ச்சிகளை நாம் ஒவ்வொரு வாரமும் சிந்தித்து வருகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவரிடத்திலே அநேகர் வந்து பலதரப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு அவர் கொடுக்கிற பதில்களை நாம் சிந்திக்க போகிறோம். அதே சமயத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கேட்ட ஒரு கேள்வியை, அதனுடைய வியாக்கியானத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே 4 கேள்விகள், அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வியும் நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே இந்த சுருக்கமான நேரத்தில் இந்த கேள்விகளை சிந்திக்க ஆவியானவர் பலன் தருவாராக. பிரியமானவர்களே, அநேகருக்கு கேள்விகள் கேட்பார்கள், பதில் சொல்ல தெரியாது. சிலர் பதில் சொல்வார்கள், ஆனால் கேள்விகளை அவர்களால் தொடுக்க முடியாது. சிலருடைய வாழ்க்கையிலே கேள்விகளை கேட்டே அவர்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிற ஞானம் உள்ளவர், வல்லமையுள்ளவர். மார்க் 11ஆம் அதிகாரத்திலே வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர் எல்லாரும் வந்து அங்கே ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வி என்றால், மார்க் 11:28 நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இந்த வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாம் சனகரியின் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாய் காணப்படுகிறவர்கள். இவர்களுக்கு அதிகாரம் என்ன? ஒரு ஊழியன், ஒரு தீர்க்கன், ஒரு மனிதன் வருவானானால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவனா இல்லையா என்று அறிந்து ஆராய்ந்து மதிப்பிட்டு அதை சொல்லுகிற அதிகாரம் படைத்த நிலையிலே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு திறந்த மனது கிடையாது. ஆனால் அதே சமயத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே மாய்மாலங்கள் காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவரை வார்த்தைகளினாலே அவரை சிக்க வைப்பதற்காக இந்த கேள்விகளை கேட்கிறார்கள். நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர் என்று கேட்கிறார்கள். இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறார், இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட தங்கள் அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காகவும் தங்களுடைய மாய்மாலத்தினாலே
அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். அவர்கள் கேள்வியை கேட்பதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஆண்டவரை வார்த்தைகளில் சிக்க வைத்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிற அந்த அடிப்படை நோக்கம்தான். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மறு கேள்வி கேட்கிறார். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றா என்று கேட்டார். ஆண்டவர் எப்போதுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு அருளப்பட்ட அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய மறுப்போமானால் இன்னொரு புதிய சத்தியத்தை வெளிப்படுத்தலை அவர் நமக்கு தருவதில்லை. ஆகவே அங்கு அவர் மௌனம் சாதிப்பார் அல்லது பதில் கொடாமல் இருப்பார். இங்கே பாருங்கள், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் என்று இவர்கள் ஒத்துக்கொள்வார்களானால் அவர்கள் பார்த்து ஆண்டவர் கேட்பார், அப்படியானால் அவனுடைய அந்த ஸ்நானத்துக்கு ஏன் கீழ்ப்படியவில்லை என்று கேட்பார். இது மனிதனால் உண்டாயிற்று என்று சொல்லுவார்களானால் அந்த யோவான் ஸ்நானகனை அங்கேயுள்ள மனிதர்கள் தேவ மனிதர்கள் என்று அவர்கள் நம்பியிருந்தபடினால் ஜனங்கள் நிமித்தம் அவர்கள் என்ன ஆகுமோ என்று பயப்பட்டு நடுங்குவார்கள். ஆகவே இந்த வேதபாரர்கள் அந்த ஆசாரிகள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். உடனே ஆண்டவர் எனக்கு தெரியாது என்கிற பதிலை சொல்லவில்லை, நானும் உங்களுக்கு இன்ன அதிகாரத்தினாலே செய்கிறேன் என்பதை சொல்வது இல்லை என்று அங்கே பதில் சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? ஆண்டவர் உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவகுமாரன். ஆனால் இவர்களுக்கு நன்றாக தெரிந்தும் மாய்மாலத்தினாலே சத்தியத்தை சத்தியமாக புரியாதபடி அவர்கள் உறுதியாய் நில்லாதனாலே மாய்மால பதிலை சொன்னார்கள். ஆண்டவர் அவளுக்கு பதில் சொல்வதிலே அவர் தவிர்த்து விடுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு அருளப்பட்ட சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால் புதிய வழிநடத்தல்கள் புதிய பாதையிலே இன்னும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஒருவேளை ஆண்டவர் உனக்கு அருளப்பட்ட அந்த உண்மைகளுக்கு நீ கீழ்ப்படிய மறுப்பாயானால் தொடர்ந்து புதிய உண்மைகளை புதிய வெளிச்சத்துக்குள்ளே அவர் வழி நடத்துவதையும் அவர் தவிர்ப்பார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே இந்த கேள்விக்கு பேர் எ கொஸ்டின் ஆஃப் அத்தாரிட்டி என்பது. இரண்டாவது இன்னொரு கேள்வி இருக்கிறது. மார்க் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு கேள்வி இதுதான். என்ன கேள்வி என்றால், ராயனுக்கு வரி நாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? இதுதான் கேள்வியாகும். மார்க் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 14 வருகிறது. இந்த கேள்வியினுடைய தலைப்பு என்ன? எ கொஸ்டின் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே யார் வருகிறார்கள்? பரிசேயர்களும் ஏரோதியர்களும் வருகிறார்கள். பரிசேயர்கள் ஏரோதியர்கள் இரண்டு வகை மக்கள். இந்த இரண்டு வகை மக்களும் ஒருவருக்கொருவர் விரோதிகள் தான். ஆனாலும் கூட இந்த விரோதிகளாக இருந்தாலும் ஆண்டவரை அகப்படுத்துவதிலே கூட்டணி அமைத்து அவர்கள் ஒற்றுமையாய் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா நியாயமில்லையா என்று கேட்கிறார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயம் என்று சொன்னால் இவர்கள் ஆண்டவரை குற்றம் சுமத்தி விடுவார்கள். நியாயனுக்கு வரி கொடுக்கிறது தவறு என்று சொன்னால் அங்கே ரோம அரசாங்கத்துக்கு விரோதியாய் மாறிவிடுவார். அப்படியானால் ரோம அரசாங்கத்தினிடத்திலே பிடித்து கொடுத்து விடலாம் என்கிற தந்திரத்திலே வந்து கேட்கிறார்கள். இந்த மக்கள் ஆண்டவரிடத்தில் வரும்போது, போதகரே என்று சொல்லி நீ சத்தியம் உள்ளவர் என்றும் எவரை குறித்து கவலை இல்லை என்பதை நான் அறிவோம் என்று சொல்லி முகஸ்துதி பாடுகிறார்கள். இவர்கள் முகஸ்துதி பாடினாலும் அவருடைய உள்ளத்திலே மாய்மாலங்கள் இருந்ததை ஆண்டவர் சொல்கிறார். மார்க் 12ஆம் அதிகாரம் 15 பாருங்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் கண்டு என்று சொல்லுகிறார். அவர் மாயத்தை கண்டு ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த ஏரோதியர் அல்லது பரிசேயருடைய அடிப்படை திட்டம் என்ன? ஆண்டவரை சோதிப்பதற்காக வருகிறார்கள். இந்த சோதனையிலே ஆண்டவர் ஞானமாய் சொல்கிறார், அந்த ராயனுடைய வரி காசை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்போது சொல்கிறார், ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த பணத்தை கொண்டு வந்தபோது இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார்கள். ராயனுடையது என்று சொன்னார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் தேவனுக்கும் அரசாங்கத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தேவனும் அரசாங்கம் என்று வரும்போது அரசாங்கத்தை காட்டிலும் நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது.
அருமையானவர்களே, இந்த இடத்திலே வரி பணம் கொடுப்பது நியாயம். ஆனால் அதை அரசாங்கத்துடையதை அரசாங்கத்துக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். தேவனுடையது யார்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் தேவனுடையது. ஆகவே தேவனுடையவைகளாகிய நம்ம வாழ்க்கையில் எவைகள் உண்டோ அவைகளெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே ரெண்டாவது கொஸ்டின் என்ன? எ கொஸ்டின் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்முடைய கடமை என்ன? உலகத்தில் வாழும்போது அரசாங்கத்துக்குரிய வரி பணங்களை நியாயமாய், அது நியாயத்தோடு நேர்மையோடு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே ரெண்டு காரியங்களை சொன்னேன். எ கொஸ்டின் ஆஃப் அத்தாரிட்டி என்று சொன்னேன், எ கொஸ்டின் ஆஃப் அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொன்னேன். அதாவது அதிகாரத்தை குறித்த ஒரு கேள்வியை குறித்து கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக அங்கு நம்முடைய கடமையை குறித்த அந்த கேள்வியை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். மூன்றாவது நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? எ கொஸ்டின் ஆஃப் எட்டர்னிட்டி, அதாவது நித்தியத்தை குறித்த ஒரு கேள்வி. மார்க் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அந்த 12ஆம் அதிகாரத்திலே அங்கே 18வது வசனத்திலே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சாதிக்கிற சதுசேயர் கூட்டங்கள் வருகிறார்கள். இந்த சதுசேயருடைய நம்பிக்கை என்ன? உயிர்த்தெழுதல் கிடையாது, இம்மைதான் வாழ்க்கை, மறுமைக்குரிய எதுவும் கிடையாது, தேவதூதர்கள் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது என்கிற நம்பிக்கையுடைய இந்த மக்கள், இந்த சதுசேயர் வந்து கேட்கிறார்கள், போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவி விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதியிருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரியும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? 7 பேரும் அவள் மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இந்த சதுசேயர் கேட்கிற கேள்வி ஒரு ஞானத்தோடு மிக புத்திசாலியான ஒரு கேள்வி போல காணப்படுகிறது. ஆனால் இவர்கள் உயிர்த்தெழுதல் என்று நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையிலே மறுமையிலே நாம் எப்படி இருப்போம், மறுமையிலே நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கும், மறுமையிலே நாம் என்ன விதமாக இருப்போம் என்கிற அடிப்படையிலே இந்த சம்பவத்தை வைத்து ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்வி கேட்டபோது ஆண்டவர் அழகாக பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார் என்றால், இவர்களுடைய சதுசேயர் வாழ்க்கையிலே 2 பிழைகள், தவறுகள் காணப்பட்டது. 2 அறியாமை காணப்பட்டது. 1 வேத வாக்கியங்களையும் அவர்கள் சரியாய் அறியவில்லை. 2வது தேவனுடைய வல்லமையும் அவர்கள் சரியாக அறியவில்லை என்று சொல்கிறார். வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையை குறித்து அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, மறுமையிலே எப்படி இருப்பார்கள் என்றால், நாம் தேவதூதர்களை போல் இருப்போம். தேவதூதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாய் காணப்படுவோம். அங்கு கணவன் மனைவி என்கிற அந்த உறவுக்கு அல்லது பாலிய உறவுக்கு அங்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அங்கு இறப்பு என்பது இல்லை. ஆகவே அங்கு எவனுக்கு எவள் மனைவி என்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லை என்கிற நிலையிலே ஆண்டவர் பதில் சொல்லிவிடுகிறார். நாம் எல்லாரும் தேவதூதரை போல இருப்போம் என்று அங்கு அழகாக அவர் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் சொல்கிற இன்னொரு காரியம் என்ன? அங்கே மோசேயோடு கர்த்தர் பேசும்போது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். நான் யாக்கோபின் தேவனாய் இருந்தேன் என்று சொல்லவில்லை. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்வதினாலே அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? மரித்தோருக்கு அவர் தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் என்று சொல்கிறார். அப்படியானால் அருமையானவர்களே, வசனத்தை இவர்கள் புரியவில்லை, தேவனுடைய வல்லமையும் புரியவில்லை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நித்தியத்தை குறித்த அந்த சதுசேயருடைய அந்த கேள்விக்கும் அவர் வாயடைத்தார். 4வதாக
அவர் சொல்லுகிற இன்னொரு கேள்வியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கேள்வி என்னவென்றால், அங்கே வேதவசனம் சொல்கிறது 28 29 வரை, இதை வேத பாரகரில் ஒருவன் வந்து கேட்கிறான். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28 21, கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று கேட்கிறான். இதை வேத பாரகர் என்று சொன்னாலும் இன்னொரு இடத்திலே பரிசேயர் என்று சொல்லலாம். இவர்கள் 613 கற்பனைகளை வைத்திருந்தார்கள். அதில் 365 கற்பனைகள் அது எதிர்மறையான கற்பனைகள். அதே சமயத்தில் நியாயமான கற்பனைகள் 248, அதாவது நேர்மறையான கற்பனைகள் 248, அங்கே எதிர்மறையான கற்பனைகள் 365. இந்த 613 கற்பனைகளில் இவர்கள் கைக்கொள்ளுகிற இந்த வகை மக்கள் கற்பனைகளில் எது பெரிது என்று அடிக்கடி அவர்கள் கலந்து உரையாடி கொண்டே இருப்பார்கள். அப்போதான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், கற்பனைகளில் எது பிரதானம் என்று சொன்னவுடனே ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனையாகும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது அது 2ஆம் கற்பனை என்று சொல்கிறார். அப்படியானால் கற்பனைகளில் பிரதானம் என்பதற்கு ஆண்டவர் சொல்கிறது கற்பனை என்ன? ராஜரீக கற்பனை 1. அந்த கற்பனை 2ஆக பிரிக்கிறார். தேவனை முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படியானால் பிரதான கற்பனை என்னவென்றால் அன்பு கூறுவதுதான். தேவனிடத்தில் அன்பு கூறுவது, மனிதனிடத்தில் அன்பு கூறுவது, நம்மிடத்தில் அன்பு கூறுவது. அப்படியானால் அன்பு கூறுவதற்கு மிஞ்சின பிரதான கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். 5வது 4 கேள்விகளை கேட்டு அவருடைய வாயை அடைத்த ஆண்டவர் 5வது சொல்கிறார். மார்க்கு 12ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார் 35, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்கள். நான் உம்முடைய சத்துருக்களை பாதபாடியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவினாலே சொல்லி இருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இங்கே தாவீதின் குமாரனை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரே எப்படி என்று அவர் கேட்கிறார். இந்த பகுதியினுடைய பொருள் என்ன? மேசியா என்பவர் தாவீதின் குமாரனாகத்தான் அவர் பிறப்பார், அதாவது மனிதனாய் பிறப்பார். அதே சமயத்திலே இந்த வசனத்திலே கிறிஸ்து என்கிற வார்த்தையை அவர் தனக்கு அவர் பயன்படுத்துகிறார். கிறிஸ்து என்று சொன்னால் அவர் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தெய்வகுமாரன். அப்படியானால் ஆகவே தாவீதின் குமாரனாகிய மேசியா தெய்வம் என்பதை அவர் சொல்லி வலியுறுத்துகிறார். இதன் அடிப்படையிலே தன்னுடைய மத விரோதிகளுக்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், தான் மனித குமாரனாக இருந்தாலும் தெய்வகுமாரன், பிதாவின் ஒரே மகன் என்பதை சொல்லி வலியுறுத்துகிறார். இதை கேட்டபோது அவர்கள் வாயடைக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, 4 கேள்விகளை மக்கள் கேட்டார்கள். 5வது கேள்வியை கேட்டு அவர்கள் வாயை அடைத்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நேர்மறையான ஆண்டவர். அவர் தெய்வகுமாரன், மனித குமாரன். வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். அந்த ஆண்டவரிடத்தில் வருவீர்களானால் ஆண்டவர் உங்கள் கேள்விக்குரிய பதிலை கொடுத்து உங்களை சரியான பாதையிலே நடத்துவார். அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் நேர்மை உள்ளவர். வாருங்கள், அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு 5 கேள்விகளை நாங்கள் சிந்தித்தோம். இந்த 5 கேள்விகள் மூலமாக எங்களை நீ பலப்படுத்தினீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா கேள்விகளுக்கும் நீ பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். 5வது கேள்வியின் மூலமாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தினீர். எ கொஸ்டின் ஆஃப் ஐடென்டிட்டி என்பதை வெளிப்படுத்தினீர். நீர் மனித குமாரனாக இருந்தாலும் தெய்வகுமாரன் என்பதை உணர்த்தினீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ உதவி செய்யும். இதை சிந்திக்கிற மக்களுக்கு இன்னும் தெளிவையும் கிருபையும் தார்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.